திடீரென்று ட்ரம்புக்கு பலூச்சிஸ்தானில் என்ன இருக்கிறது, ஆனால் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. பாகிஸ்தான் பேச்சை கேட்டு என்ன இருக்கிறது என்று அவர் வந்துள்ளார். ஸோ அவர் அங்கே வரும்போது அமெரிக்க வீரர்களுக்கும் அமெரிக்க தொழில்நுட்ப நிபுணர்களுக்கும் அங்கே வரக்கூடிய பொறியாளர்களுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்க பொருட்கள், அமெரிக்க ஆயுதங்கள் கொண்டே அவர்களை தாக்கக்கூடாது, அது பலூச் போராளிகள் தாக்கக்கூடாது என்றால் இந்த ஆயுதங்கள் வருவதை நிறுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்த தளத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து வர வேண்டும் என்றால் வெறும் அந்த தளத்தை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வர முடியாது. அப்பொழுது முழுமையான அமெரிக்க ஒரு படை, ஒரு அது பெரிய படையாகட்டும் சிறிய படையாகட்டும், அங்கே ஒன்றை நிறுத்த வேண்டும். எங்கே? பாக்ராம் பேஸில். அந்த படையானது அங்கே நிறுத்தினால் அப்பொழுது தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் 2020 21 அமலுக்கு வந்த ஒப்பந்தம், அது என்ன ஆகும்? அமெரிக்காவே மீறிய மாதிரி கருதப்படும். அப்படி மீறிய மாதிரி கருதப்படுவதால் இப்பொழுது பேசியுள்ள அவர்களின் ஜபியுல்லா முஜாஹித் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமான தொடர்பாளர், அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தாலிபான் அரசாங்கத்தின், அவரே வெளிப்படையாக சொல்லியுள்ளார், இந்த இடத்தை இல்லை, எதையும் நாங்கள் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் என்று.